புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் திருஞானம் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். கூட்டணியில 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில கருணாநிதியிடம் உளுந்தூர்பேட்டை தொகுதியை திருப்பி ஒப்படைத்தது மாமக மனிதநேய மக்கள் கட்சி. திமுக வேட்பாளராக வசந்தவேல் அறிவிப்பு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ரொம்ப அபூர்வமாக நடக்கும் அப்படின்னு தோணுது. ஒவ்வொரு சீட்டும் கூடுதலாக பெறுவதற்கு ஒவ்வொரு கட்சியும் கடுமையாக போராடிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல வாங்கிய 5 தொகுதிகளில் ஒரு தொகுதியை மனிதநேய மக்கள் கட்சி திருப்பி கொடுக்கிறது அப்படிங்கிற செய்தியை எப்படி பார்க்கிறது? அதாவது இன்னொரு கூட்டணியில் இன்னொரு கட்சியினுடைய விவகாரம் அது. அதையும் தாண்டி இதை நாங்க எப்படி பார்க்கணும்னா, ஒரு எளிய விளிம்பு நிலை மக்களை அடையாளப்படுத்துகிற, அவர்களுடைய உரிமைகளுக்காக முழங்குகிற ஒரு அரசியல் கட்சியாகத்தான் மனிதநேய மக்கள் கட்சியை விடுதலை சிறுத்தைகள் பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகளையும் அவர்கள் அப்படித்தான் பார்க்கிறார்கள். இவ்வளவு நாளும் நாம பெரிய கட்சிகள் மீது வைத்து வருகிற விமர்சனம் என்னன்னா, இந்த வளரும் கட்சிகளை பெரிய கட்சிகள் பெரிய எண்ணன் மனோநிலையில் இருந்து அணுகுகிறார்கள், உரிய தொகுதிகளை தருவதில்லை, 1-2 தொகுதிகளோடு நிறுத்தி விடுகிறார்கள், குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என்றெல்லாம் விமர்சனங்களை வைத்து அந்த விமர்சனங்கள் பொதுவெளியில் விவாதிக்கப்பட்டு அதன் வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு ஒரு 5 தொகுதிகள் ஒதுக்கப்படுகிற நிலைக்கு இந்த கட்சிகள் வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் குறிப்பாக சிறுபான்மை மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய கட்சிகளுக்கு திமுக அதிமுகவோ சட்டப்பேரவையில் 2, 3 என்றுதான் தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள். 1 தொகுதிகளை ஒதுக்குவார்கள், 2 தொகுதிகளை ஒதுக்குவார்கள், போராடி 3 தொகுதிகளை வாங்குவார்கள். இந்த 3 என்கிற எண்ணிக்கை கடந்த ஒரு சில காலமாக தாண்டாமல் இருந்தது. அதை இப்போது தாண்டி இருக்கிறது இந்த கட்சிகள். முஸ்லீம் லீக் ஒரு 5 தொகுதிகளை பெற்றிருக்கிறார்கள், மனிதநேய மக்கள் கட்சி 5 தொகுதிகளை பெற்றிருக்கிறார்கள். எல்லோரும் அதை வியப்போடும் ஒரு மகிழ்வோடும் பார்த்தார்கள் அந்த தளத்தில். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு ஒரு தொகுதியை கொண்டு அந்த கட்சி அந்த திமுகவிடம் திரும்ப ஒப்படைத்திருப்பது என்பது இந்த தளத்தில் ஒரு அதிர்ச்சிக்குரிய அம்சமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது ஒரு தவறான முன்னுதாரணமாகவும் ஆகியிருக்கிறது. இது என்னன்னா, இனிமேல் அடுத்து இது போன்ற வளரும் கட்சிகள் போய் டிமாண்ட் வைக்கும் போது பெரிய கட்சிகள் என்ன மனநிலை அணுகுவாங்கன்னா, இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அணுகுவார்கள். தொகுதிகள் வாங்கிட்டு போய் நீங்க திரும்ப ஒப்படைச்சிருவீங்க, உங்கள்கிட்ட சரியான கட்டமைப்பு வலிமை இல்ல, உங்கள்கிட்ட சரியான வேட்பாளர்கள் இல்லை, உங்களுக்கு அந்த தொகுதிகளுக்கு செலவு செய்வதற்கான பொருளாதார வலிமை இல்லை என்று பல காரணங்களை சொல்லி, இப்படி சொல்லித்தான் இவ்வளவு நாளாக அந்த தொகுதி எண்ணிக்கை கூட்டாமல் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அது அவர்கள் திரும்ப வலியுறுத்துவதற்கு இந்த வளரும் கட்சிகளை ஒரு குறைத்து மதிப்பிடுவதற்கான வாய்ப்பாக இது அமைந்துவிடும்ங்கிறது நம்முடைய கவலை. திருஞானம், நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த செய்தியோட பின்னணியில அநேகமா தேமுதிகவுடைய விஜயகாந்த் அந்த தொகுதியில் போட்டியிடலாம் அப்படிங்கிறதுக்காக இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற யூகங்கள் ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஆனாலும் இன்றைய யதார்த்த சூழல்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 5 முனை போட்டி, 6 முனை போட்டி, 7 முனை போட்டின்லாம் சொன்னா கூட உண்மையில தமிழகத்துல அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மிகப்பெரிய கிராம அளவிலான நெட்வொர்க் வச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து தேமுதிக, மற்ற கட்சிகள் சில பகுதிகளில் குறிப்பிட்ட இடங்கள்ல வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கிராஸ் ரூட் லெவல் நெட்வொர்க் அப்படிங்கறதான் கடைசியில தேர்தலில் தீர்மானிக்க போகுது. அதுவும் தமிழக தேர்தல் என்பது பல வகையான அராஜகங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் அதுல வேட்பாளர் ஜெயிக்கணும். அப்போ கடைசியில தீர்மானிக்க போறது இந்த நெட்வொர்க், கிராஸ் ரூட் லெவல் நெட்வொர்க்னா அந்த 2 கட்சிகள் தான் இன்னைக்கு பெருமளவில் வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு யதார்த்த நிலையோட வெளிப்பாடு தான். மற்றபடி நான் 100% ஷானவாஸோட உடன்படுறேன். ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு கட்சி 5 தொகுதி ஒதுக்கப்பட்டதுங்கிறது ஒரு வரவேற்பாக பார்க்கப்பட்டது. இன்னைக்கு இது 4 குறைக்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு தவறான ட்ரெண்ட் தான். பட் இது ஒரு யதார்த்தத்துடைய வெளிப்பாடு. யார் தமிழக அளவில் கிராஸ் ரூட் லெவல் நெட்வொர்க் வச்சிருக்கிறாங்களோ அவங்களால தான் இன்றைய ஒரு அராஜகமான தேர்தல் களத்தில் ஜெயிக்க முடியும் என்பது ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு உண்மை. அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, அது ஒப்பீட்டளவுல இன்னைக்கு மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும் போது அதிமுக திமுக கட்டமைப்பு வலிமை உள்ளவர்கள், வாக்கு வங்கி நிரூபித்தவர்கள்ங்கிறது உண்மை. ஆனா அதற்காக மற்ற கட்சிகள் கட்டமைப்பு வலிமை இல்லைன்னோ, வாக்கு வங்கி அவர்கள் நிரூபிக்காததுனாலேயே வாக்கு வலிமை அற்றவர்கள்னோ நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. அவர் அந்த பொருளை சொல்லலாட்டாலும் நம்ம அதை விளக்க வேண்டியது இருக்குது. நீங்க திமுக பகுதிகளில் செல்வாக்கோட இருக்கிறது வேற,
தமிழ்நாடு முழுக்க செல்வாக்கோட இருக்கிறது வேற அப்படிங்கிற எல்லா கட்சிகளும் தமிழ்நாடு முழுவதும் செல்வாக்குள்ள கட்சிகள் தான். அதை அவர்கள் களத்தில் நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படல. கடந்த காலத்துல உங்களுடைய உழைப்பும் பெரிய கட்சிகளுடைய கணக்குல போயிட்டதுனால உங்களுடைய தனித்திறமை வெளியில தெரியலன்னு சொல்றீங்க. 57 தேர்தல் மட்டும்தான் திமுக தனித்து நின்ற தேர்தல். 62 இருந்து இன்னைக்கு நீங்க இப்ப 2016 தேர்தல் வரைக்கும் அணி அமைத்து அவர்கள் வாக்கு வங்கி காட்டியிருக்கிறார்கள். அணி அமைத்து தான் காட்டியிருக்கிறார்கள். அதனால அந்த வாக்கு வங்கி கூட அவர்களுடைய உண்மையான வாக்கு வங்கி நம்ம மதிப்பிட முடியாது. எல்லா கட்சிகளும் அப்படித்தான். ஏறத்தாழ தனியாக நின்று வாக்கு வங்கி நிரூபித்த கட்சிகள்னு ரொம்ப சொற்பமா விஜயகாந்த் கட்சி தான் சொல்ல முடியும். 2006 அவர் தான் அதை நிரூபித்தவர். அதை தாண்டி அதிமுகவும் அதை நம்ம சொல்ல முடியாது, திமுகவும் சொல்ல முடியாது. அப்படின்னா அது யாருக்கு நம்ம 2014 நீங்க சொல்ல மாட்டீங்க அதிமுகவுக்கு? இல்ல, நாடாளுமன்ற தேர்தலை தவிர்த்துருங்க. நான் சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்று மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நாடாளுமன்ற தேர்தல் என்ன சூழ்நிலையில நடந்துச்சு, அது என்ன மாதிரியான தேர்தலுங்கிறது அது ஒரு விதிவிலக்காக நடந்தது தமிழ்நாடு அரசியல்ல. நாம பெரும்பான்மை தேர்தல்களை எடுத்து பார்த்தா, சட்டப்பேரவை தேர்தலை எடுத்து பார்த்தா இந்த கணக்குல தான் இருக்கு. அப்படிங்கும் போது அங்கதான் இங்க நமக்கு இந்த இதுல ஒரு முரண்பாடு வருது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்ப இது போன்ற கருத்துக்களுக்கு அது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு பேச்சு வர்றதுக்கு இந்த செயல் காரணமா அமைஞ்சிருச்சு. இப்போ இது போன்ற ஒரு இது உண்மைதான், இவங்கள்ட்ட வலிமை இல்ல அப்படின்னு இவ்வளவு காலமும் இந்த வளரும் கட்சிகளை பெரிய கட்சிகள் நடத்துவதற்கு என்ன காரணத்தை சொன்னார்களோ அந்த காரணம் உண்மை என்று பேசப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை மனிதநேய மக்கள் கட்சி ஏற்படுத்தி கொடுத்துருச்சுங்கிறதா நமக்கு வருத்தம். சில பகுதிகளில் இருக்கக்கூடிய செல்வாக்குங்கிறது கூட சரியில்லை. எங்களுடைய எல்லா உழைப்பும் எல்லா பகுதிகளிலும் எங்களுக்கு கிளைகள் இருக்கு. எங்களுடைய உழைப்பு பெரிய கட்சிகளுக்கு கடந்த காலத்துல கூட்டணி காரணமாக கொடுத்துட்டோம். அதனால நீங்க பெரிய கட்சிகள் மட்டுமே வலிமை நிறைந்தவை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துவிட முடியாதுங்கிற வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு ஒப்பீட்டளவிலான விஷயம்தான். ஏன்னா கட்டாயம் இப்போ மற்ற கட்சிகளும் போராட்டங்கள் நடத்துறாங்க. ஏன்னா அந்தந்த பகுதிகளில் சில செல்வாக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையில யதார்த்த நிலைன்னு பார்க்க போனா அது ஒரு ஜாதிய ரீதியிலான பின்னணியோ அல்லது குறிப்பிட்ட தலைவர்களுடைய செல்வாக்கு மிக்க பகுதிகள் என்ற பின்னணியோ அப்படிங்கிற அளவில் அடங்கிறது. ஆனால் ஒரு தொடர் இயக்கங்கள், தொடர் முயற்சிகள், அப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியான ஒரு கட்டமைப்புங்கிறது திமுக அதிமுகவுக்கு முன்னாடி வந்துருச்சு. ஏன்னா மற்ற கட்சிகள் அதுக்காக போராடி கொண்டிருக்கின்றன. ஏன்னா அது ஒரு நீண்டகால போராட்டம். ஏன்னா இன்னைய யதார்த்தம் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய கட்டமைப்பு ஒப்பிட முடியாத அளவுக்கு வலிமையானது. அதாவது நான் சொல்றது ஒரு ஆக்கப்பூர்வ அம்சத்தில் மட்டும் இல்ல. இன்னைக்கு தேர்தல் என்பது ஒரு கொள்ளையடிப்பது, ஏமாற்றுவது, மிரட்டி விட்டு மின்னணு வாக்குப்பதிவத்தை பயன்படுத்துவது எல்லாமே இணைந்தது. இதுதான் ஒரு யதார்த்தம். சரியா? நான் நேரடியாக கூட சில தலைவர்கள்ட்ட சொன்னேன், இந்த ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சு செய்யும் போதுதான் ஜெயிக்க முடியும். என்ன இந்த ஒரு யதார்த்தத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமையில இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கு. அடுத்த நிலையில தேமுதிக இருக்கு. அடுத்தடுத்த கட்டங்கள்ல மற்ற கட்சிகள் இருக்கு. இந்த ஒரு யதார்த்தத்துடைய வெளிப்பாடு தான் இது. நான் சரின்னு சொல்ல மாட்டேன். பட் மற்ற கட்சிகளுக்கு எந்த அளவு ஒரு சவால் காத்திருக்குங்கிறதுக்கான ஒரு யதார்த்தமா நான் சொல்றேன். புதிய முயற்சிகள் வரும்போது எல்லாம் கடந்த காலத்துல உண்டான விஷயங்களை வச்சுட்டு இதே மாதிரியான கருத்துக்கள் முன் வச்சதை கடந்த காலத்திலையும் பார்த்திருக்கிறோம். திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரசும் காமராஜர் தலைமையில் இருந்த பழைய காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் வலிமையான இயக்கங்களாக இருந்தது. எம்ஜிஆருடைய அதிமுகவுக்கு எவ்வளவு தூரம் செல்வாக்கு இருக்குங்கிறது தெரியாத சூழல்ல தான் இருந்தது. ஆனா தேர்தல் முடிவுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை 3வது இடத்துக்கு தள்ளிச்சுங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆக புதிய முயற்சிகள் அண்டர் கரண்ட்ல என்ன இருக்குங்கிறத நம்ம போன்றவர்களுக்கு தெரியாமல் கூட வைத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அது உண்மையில சொல்றேன். அது ஒரு நெகட்டிவ் டோன்ல சொல்ல, அது இயக்கங்களை குறைத்து மதிப்பிடுவதாக இல்லை. உண்மையில ஒரு எம்ஜிஆருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையும் அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த வெற்றி. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு கொடி வடிவமைப்புல இருந்து அங்க உள்ள தலைவர்கள் உள்ள இழுத்து போட்டதுல இருந்து ஒரு கலைஞர் கருணாநிதியோடு அவர் இருந்ததாலோ என்னவோ மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றிருந்தார். சோ அத்தகைய ஒரு உத்திகள் தான் அவரை மிக விரைவாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ண வச்சது. ஆனா ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை காங்கிரஸையும் தாண்டி அவரால் உருவாக்கிறது முடிந்தது. காலகட்டத்தில் காங்கிரஸ் இன்னும் பலவீனப்பட்டது. திமுக அதிமுக மிகப்பெரிய கட்டமைப்பை இன்னைக்கு வச்சிருக்கின்றன. மற்ற கட்சிகள் இதுல பாடம் கற்றுக்கொண்டு தங்கள் கட்டமைப்பை எவ்வளவு விரிவாகவும் ஆழமாக செய்யறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய எதிர்காலம். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இதை பற்றி விரிவாக பேச முடிஞ்சா பேசலாம்.
விஜயகாந்த் அங்கு போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, அதனால அவரை எதிர்த்து போட்டியிடும் வலிமை மாமகக்கு இல்ல, அதனால அந்த தொகுதியை ஒருவேளை திமுக கேட்டு பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் ஓரிரு நாளிதழ்கள் ஒரு நாளிதழ்ல இருக்கு. இன்னொரு நாளிதழ்ல அதுல இருந்து அது தொடர்புடையதாக இன்னொன்னு என்ன பாக்குறேன்னா, இவர் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு செய்தி போடுறாங்கல்ல, அதே மாதிரியான இன்னொரு செய்தி ஆர்கே நகர விடுதலை சிறுத்தைகள் கேட்டு பெற்றதற்கு ஒரு காரணம் இருக்கு. அங்கு ஜெயலலிதாவை எதிர்த்து திருமாவளவன் நிற்பதற்கான முயற்சியில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு தமிழ் நாளிதழ்ல அப்படி ஒரு செய்தி போடுறாங்க கேள்விக்குறியோட. இந்த மாதிரி செய்திகள் உண்மையிலேயே நீங்க முடிவு செய்து போடுறீங்களா, அல்லது நீங்களே அதுக்கு நாடி துடிப்பை அறிந்து பார்ப்பதற்காக இந்த மாதிரி செய்திகளை கசிய விடுகிறீர்களா, அல்லது உங்களுடைய அரசியல் எதிரிகள் இந்த மாதிரி செய்திகளை கசிய விட்டு உங்களுக்கு பின்னால நீங்க பின்வாங்கும் போது உங்களை அவதூறு செய்வதற்கு அதை பயன்படுத்திக் கொள்கிறார்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா இந்த மாதிரி செய்திகள் வருது. அதாவது ஜெயலலிதாவை எதிர்த்து கலைஞர் போட்டின்னு எங்கேயும் செய்தி வரல. ஏன் போட்டியிடவில்லை? விஜயகாந்தை எதிர்த்து ஸ்டாலின் போட்டி அப்படின்னு எங்கேயும் செய்தி வரல. அப்போ செய்தி எப்படி வருதுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்கிறதுக்கு இப்படி செய்தி வராததே வச்சு நம்ம சொல்லிட முடியும். அப்போ இது திட்டமிட்டு இது போன்ற செய்திகள் பரப்பப்படுகிறது. ஆர்கே நகர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறோம், அதை நாங்கள் விரும்பி கேட்டு வாங்கி இருக்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா யார் வேட்பாளருங்கிறத விடுதலை சிறுத்தைகள் முடிவு செய்யல. தலைவர் அவர்கள் இப்போதான் நேர்காணல் இன்றைக்கு நடத்த போகிறார். 25 தொகுதிகளுக்கும் பெறப்பட்டிருக்கிற விண்ணப்பங்களின் அடிப்படையில் நேர்காணல் நடத்தி அதன் அடிப்படையில் வேட்பாளர் அறிவிப்பு வரும். வந்த பிறகு தெரிய போகுது. அதற்கு முன்னாடியே அவர் போட்டியிட போகிறார், இவர் போட்டியிட போகிறார், அதற்காகத்தான் இந்த தொகுதி வாங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற செய்தி என்பது நாளை அப்படி நடக்கவில்லை என்றால் அதையே ஒரு ரிமார்க்காக, அதையே ஒரு அந்த கட்சிக்கான பின்னடைவாக, அல்லது இவர்கள் இன்னும் மேலும் அவதூறு செய்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்துவதற்கு இவர்களே முன்கூட்டி செய்தியை கசிய விடுகிற ஒரு பின்னணி அதுல இருக்கிறது. அதை நம்ம பார்க்கணும். இதே மாதிரியான ஒரு செய்தியை என்ன எப்படி பார்க்க முடியுதுன்னா, ஆர்கே நகர தேமுதிக கேட்டு பெறவில்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கு தள்ளி விட்டுடுச்சு. திருவாரூரை கேட்டு பெறவில்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தள்ளி விட்டுடுச்சு. குளத்தூரை மட்டும் கேட்டு வாங்கி ஸ்டாலினை மட்டும் எதிர்த்து நிற்கிறாரு. ஸ்டாலினை மட்டுமே தான் அவர் அரசியல் எதிரியாக பார்க்கிறார், ஜெயலலிதாவையோ கருணாநிதியையோ அல்ல அப்படின்னு ஒரு செய்தி ஊடகங்களுக்குள்ள வருது. அதாவது நிலையில யதார்த்த நிலையில பாத்தீங்கன்னா ஊடகங்களுக்கு ஒரு பெரிய பசி இருக்குது. எதையாவது செய்தியாக்கணும், ஏதாவது ஒரு பரபரப்பாக்கணும், ஒரு டிஆர்பி வேலைல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லா ஊடகங்களும் எதையாவது ஒரு திரித்து சொல்லியோ பேனை பெருமாளாக்கியோ ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய தலைப்புகள், விவாதங்கள், சர்ச்சைகள் உருவாகினாதான் தேடி படிப்பாங்க அல்லது தேடி ரிமோட் அங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலை இருக்கு. இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நான் பார்க்கிறேன். மற்றபடி கட்சிகள் தொகுதிகளை பகிர்ந்து கொள்வதில் பல வகையான பாலிடிக்ஸ் இருக்கு, பல்வகையான ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஏன்னா இது தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களா தெரியாது. ஊடகங்களுக்கு அப்படி ஒரு தேவை இருக்கு. அதனாலதான் இந்த போன்ற பல்வேறு சர்ச்சைகளை தினமும் நாம பாக்குறோம். அது அந்த ஜனநாயக ப்ராசஸ, அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ திசை திருப்புவதாகவோ அல்லது இவர்களுடைய பசி காரணமாக செய்யக்கூடிய வேலைகள் அதில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் மோசமானதாகவோ போறதை ஏற்க முடியாது தானே? உண்மைதான். அதாவது எந்த ஊடகமும் ஒரு செய்தியை போடும் முன்னாடி அந்த தரப்புல ஒரு கிராஸ் செக் பண்ணி போடணுங்கிற ஒரு நியதி. ஆனா இன்னைக்கு அது தேவையில்லை, அப்படி போட்டு கூட பின்னாடி அதை பற்றி கண்டுக்காமலே போகலாங்கிற கூடிய ஒரு ட்ரெண்ட் வளர்ந்துட்டு இருக்கு. இது நல்லதல்லதாங்கிற உண்மைதான். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுல விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுவதனால் அவரை எதிர்த்து போட்டியிடுகிற வலிமை மனிதநேய மக்கள் கட்சிக்கு இல்லை, அதனால் தொகுதி ஒப்படைத்து விட்டார்கள் அந்த செய்தி இருக்குல்ல, அதுவே முதல்ல மனிதநேய மக்கள் கட்சிக்கு பின்னடைவை நான் பார்க்கிறேன். ஏன்னா எவ்வளவு வலிமையான வேட்பாளராக இருந்தாலும் அவரை எதிர்த்து போட்டியிட வேண்டும் என்கிற அந்த முனைப்பில் தான் ஒரு கட்சி அடையாளப்படும். இப்ப நாங்க விடுதலை சிறுத்தைகள் ஆர்கே நகரை விரும்பி தான் வாங்கினோம். ஏன்னா முதல்வராக இருக்கக்கூடியவரை, வலிமையானவரை எதிர்த்து நிற்போம், அந்த வலிமை நமக்கு இருக்குங்கிறத நம்ம களத்துல காட்டுவோம் என்கிற இந்த முனைப்பு ரொம்ப முக்கியமானது. அது உண்மையா செய்தி அப்படி வருது, ஆனா மனிதநேய மக்கள் கட்சி அந்த அடிப்படையில் ஒப்படைத்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேத்து தொலைக்காட்சி நிருபர்களை சந்திக்கும் போது கூட காரணத்தை பின்னர் அறிவிப்போம் தான் சொல்லியிருக்காரே தவிர எந்த காரணத்தையும் இதுவரைக்கும் சொல்லல அவங்க. அதனால இப்ப நம்ம ஊகத்தின் அடிப்படையில் தான் இதை நாம பேசுறோம். இருந்தாலும் அப்படி அந்த செய்தி அந்த கோணத்தில் இருந்தால் அதுவே ஒரு பின்னடைவு தான். அதுவும் அது சவாலா எடுத்திருக்கணும் அந்த கட்சி. எடுத்து நாங்க அதை ஃபேஸ் பண்றோம் என்று சொல்வதன் மூலம் தான் ஒரு கட்சியினுடைய வலிமை வெளிப்படும்.
அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா கூட அது வந்து அது ரொம்ப பாசிட்டிவா இருந்திருக்கும். ஒரு ஒரு வலிமையான வேட்பாளரை எதிர்த்து நிற்பதன் மூலம் ஒரு விளிம்பு நிலை மக்களை பிரதிநிதித்துவம் செய்கிற கட்சி ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல அடையாளப்படுவதற்கான ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தல்ல யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரு ஊர்ல பெரியவர்கள் ஆணை பிறப்பித்தார்கள். அதை மீறி தன்னுடைய மனைவி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டதால விவாகரத்து செய்யற முடிவுக்கு அந்த கணவர் போயிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இரண்டு விஷயங்கள், ஒன்று வந்து ஊர்க்கட்டுப்பாடு அல்லது பெரியவர்கள் ஆணை அப்படிங்கிற பெயர்ல ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் அனைவரும் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு தூரம் நம்ம ஜனநாயக தேர்தல் நடைமுறையில சரியானது அப்படின்னு ஒரு கேள்வியாக வருது. ரெண்டாவது, இந்த சம்பவத்திலிருந்து வரக்கூடிய இரண்டாவது கேள்வி, தனி மனிதர்களுடைய தேர்வு உரிமைங்கிறது எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப வன்முறையான ஒரு செயல் இது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தான் விரும்பியதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தேர்தல் நடைமுறை. அதுலயும் வந்து இது போன்ற கட்டுப்பாடுகள் என்பது ரொம்ப ஒரு பாசிச அணுகுமுறை தான். இது எல்லா இடமும் இருக்கு. ஆனா இது வெளிப்பட்டிருக்கு. ஆனா வெளிப்படாம எல்லா ஊர்கள்லயும் எல்லா பகுதிகள்லயும் எல்லா குழுமங்கள்லயும் இது இருக்கிறத பாக்குறோம். நாம ஒரு சமூக முடிவெடுத்து மேலிருந்து கீழே சொல்லுவது, ஒரு குறிப்பிட்ட மத அமைப்பு முடிவெடுத்து சொல்லுவது, அந்த முடிவுக்கு கட்டுப்படாதவர்களை விலக்கம் செய்வது. இப்ப மனவிலக்கு செய்திருக்கிறார்கள். ஆனா ஊர் விலக்கம் இருக்கிறது பல பகுதிகளில். ஊர் விலக்கம், ஊர் பஞ்சாயத்து கூடி நாட்டாமை கூடி முடிவெடுத்து இந்த கட்சிக்கு தான் வாக்களிக்கணும்னு சொன்னதுக்கு பிறகும் இந்த ஓட்டு இங்க போயிருக்குது, இந்த ஓட்டு இங்க போயிருக்குது என்று ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? இது ரிசல்ட் இது தெரிஞ்சிருச்சு. பல நடவடிக்கைகள் ரிசல்ட் வந்த பிறகு எந்தெந்த ஓட்டு எப்படி போயிருக்குங்கிறதெல்லாம் வச்சு பார்த்து ஒரு ஆய்வு செய்து, இந்த பகுதியில இத்தனை ஓட்டு இருக்கும்போது இத்தனை ஓட்டுல இந்த கட்சிக்கு எப்படி இத்தனை ஓட்டு கிடைச்சது, அப்ப அது யார் போட்டா அதை விசாரி என்று செய்யக்கூடிய காட்சிலாம் தமிழ்நாட்டிலே இருக்குது. இப்ப போன முறை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில எங்க தலைவர் போட்டிடுறாரு. போட்டியிடும் போது ஒவ்வொரு பகுதியா போய் நாங்க அந்த ஊர் மக்களை சந்திக்கும் போது அந்த ஊர் மக்கள் வந்து சொன்னது, செங்கோட்டையன் வந்து எங்க தலைவர்களை சந்தித்து அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவான மனநிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால எங்க நாட்டாமை சொல்லிட்டாரு அதிமுக தான் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டாரு. அதை மீறினா எங்களுக்கு வந்து ரொம்ப சிக்கலாயிடும், மன்னிச்சுக்குங்க. ஏன்னா உங்க மேல எங்களுக்கு ரொம்ப பிரியம் இருக்குது, உங்க மேல எங்களுக்கு மரியாதை இருக்குது, நீங்க எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க. ஆனாலும் நாங்க வந்து அந்த கட்டுப்பாட்டை மீற முடியாதுன்னு பல பேர் சொன்னாங்க. அப்ப ரொம்ப விசித்திரமா இருந்தது. ஓ, இப்படியெல்லாம் இருக்குதா? இப்படியெல்லாம் ஒவ்வொரு பகுதியையும் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுமா தேர்தல் அரசியல்ல? இப்படி ஒரு ஒவ்வொரு குழுமத்தையும் ஒவ்வொரு ஊரையும் தன்மைப்படுத்த முடியுமா என்றெல்லாம் வந்து வியப்போடு பார்க்கக்கூடிய அளவுக்கு களத்திலேயே பார்த்தோம். இன்னைக்கு அதை வந்து செய்தியா பார்க்கிறோம். அப்ப இது வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்குது, எல்லா பகுதியிலையும் இருக்குது. இது வந்து ரொம்ப மோசமான அணுகுமுறை. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் உண்மையில அதான் காந்தி சொன்னாரு, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு சொல்லி. ஆனா இந்திய கிராமங்கள் நில உடைமை ஆதிக்கத்தில் இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையான நிலைமை. ஏன்னா அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. என்னதான் தேர்தல் கமிஷன் திரும்ப திரும்ப சொல்லுது உங்கள் வாக்கு உங்கள் உரிமை, ஆனால் உங்கள் உரிமை இல்லைங்கிறது நிறைய கிராமங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு யதார்த்த நிலை. இதை மாற்றுவது என்பது ஒன்று பெரிய தொழில் வளர்ச்சி, ஏன்னா விவசாயமே தொழிலாக மாறுவதும், கிராமப்புறங்களில் சிறுதொழில் பெரிய அளவில் மாற்றங்கள் கொண்டு வருவதும், இன்னொரு பக்கம் கல்வி அறிவு பெரிய அளவில் எடுத்து செல்வதும், இதெல்லாம் முறையாக செய்யப்படாதனோட ஒரு தொடர்ச்சி தான் இது. இது ஒரு வேதனை தரக்கூடிய நிலைமை, எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு உண்மை. இதற்கு பின்னால் உள்ள காரணங்களை சரி செய்யாம இதை முழுமையாக சரி செய்ய முடியாது. இதை மட்டும் சரி செய்வதற்கான முயற்சிகள் எல்லாமே மேல்பூச்சி நடவடிக்கைகள்னு சொல்லி தான் பார்க்க முடியும். ஒவ்வொரு ஊருக்கு முன்னால ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற கொடிகள் வந்து ஒரு உணர்வை, ஊரோட உணர்வை வெளிப்படுத்துகின்றன அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியால இன்றைக்கு ஒரு செய்தி கட்டுரை இருக்கு. அது வந்து மீண்டும் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் போயிட்டு வரும்போது, தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லை, சாதாரணமாக ஒரு ஊருக்குள்ள போகும்போது வாசல்ல இருக்கக்கூடிய, ஊர் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 கொடிகள் பல்வேறு உணர்வுகளை ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் போகும்போதும் நமக்கே ஏற்படுத்துகின்றன. அந்த ஊரினுடைய உணர்வை வெளியில இருக்கக்கூடிய கொடிகள் உணர்த்துகின்றன அப்படின்னு நாம பொருள் கொள்ள முடியுமா? கட்டாயமா பொருள் கொள்ள முடியும். அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கடந்த 15 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனைய
அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி. நீங்க திரும்ப திரும்ப ரொம்ப அழகா ஊரில் ஏற்றப்பட்டிருக்கிற கொடின்னு சொன்னீங்க. விடுதலை சிறுத்தைகள் கொடி ஊரில் ஏற்றுவதற்கு தான் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அது சேரியில் தான் பெரும்பாலும் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஊர் என்பது எல்லோரும் சேர்ந்து வாழ்கிற ஒரு மைய பகுதியாக இருக்கிறது, ஒரு மைய நீரோட்ட பகுதியாக இருக்கிறது. சேரி என்பது புறந்தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. இது சேரி மக்களிலிருந்து எமர்ஜாகி வந்திருக்கிற கட்சி என்கிற அடிப்படையில் இந்த ஊருக்குள் நுழைவது என்பது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. இன்னைக்கு பொது இடம் தான் அது. அதுல எல்லா கட்சியினுடைய கொடியும் பறக்குது. அந்த பொது நீரோட்டத்துல இணையணும்னு இந்த விளிம்பு நிலை மக்களை பிரதிநிதித்துவம் செய்கிற கட்சி முயற்சி எடுக்கும் போது மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி வருது. காவல்துறையை தடுக்கிறது. இங்கெல்லாம் நீங்க ஏத்தக்கூடாது கொடின்னு பல இடங்கள்ல கொடியேற்றுவதே மிகப்பெரிய பிரச்சனையா மாறுது, பிரச்சனையா மாற்றப்படுகிறது. காவல்துறை இங்க நீங்க கொடியேற்றுறீங்க, இங்க கொடியெல்லாம் ஏத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இப்ப நீங்க ஒரு ஆண்டுக்கு முன்னால் தஞ்சை வடசேரி பகுதியில் எங்கள் தலைவர் கொடியேற்ற போகிறார். அங்கு அவரை உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. பலர் கைது செய்யப்படுகிறார்கள். அதுல பிரச்சனை என்னன்னா கொடியேற்ற போனதுதான். வடசேரி பகுதியில் எல்லா கட்சி கொடியும் பறக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அரசியல் கட்சி, எல்லா மக்களுக்கும் போராடக்கூடிய கட்சி, எல்லா மக்களுடைய பிரச்சனைகளையும் அடையாளப்படுத்துகிற கட்சி, எல்லா மக்களையும் உள்ளடக்கி இருக்கிற கட்சி. அந்த கட்சியின் கொடியும் எல்லா மக்களுக்குமான கட்சிகள் பறக்கிற அந்த கொடி பறக்கிற இடத்தில் பறக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு கொடியை ஏற்றுவதற்காக போவது அங்க பிரச்சனையா மாறுது, பிரச்சனையா மாற்றப்படுது. அப்ப அதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது காவல்துறை, அதை முறைப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியது அரசு அதிகார வர்க்கம். அவர்கள் அந்த சாதியவாதிகள் சக்திகளுடைய எண்ணத்திற்கு துணை போகக்கூடிய காட்சியை பல இடங்கள்ல பார்க்கிறோம். இங்க நீங்க கொடியேற்றாதீங்க, இங்க கொடியேற்றினா பிரச்சனை வரும் என்று சொல்லப்படக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இப்ப இது அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருப்பது உண்மைதான். அந்த மக்களின் எண்ணம் என்னவோ அல்லது சாதியவாத சக்திகளின் எண்ணம் என்னவோ அதை பிரதிபலிக்கிற வகையில் தான் அந்த முகப்பு, ஊரின் முகப்பு அடையாளப்படுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? நண்பர் சொன்னது உண்மைதான். அதாவது கொடி என்பது ஒரு போராட்டத்தின் சின்னமாக ஒரு கொள்கையின் வெளிப்பாடாக இருக்கு. ஒரு டைரக்ட் சிம்பல்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது இன்னைக்கு மட்டும் இல்ல, இது அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா கட்டுரையில ஒரு அழகான சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க. எம்ஜிஆர் 1972 கட்சியை தொடங்கிய போது திமுக கொடியில தாமரை சின்னத்தை தான் முதல்ல பொறிச்சாராம். அது அந்த கொடி எங்கெல்லாம் ஏத்துறாங்களோ அதை திமுகவினர் கிழித்து நொறுக்குகின்றனர். அப்போ அவருடைய டிசைனரை கூப்பிட்டு இதுக்கு பதிலாக அண்ணாவுடைய படத்தை போடு அப்படின்னு சொன்னாராம். ஸோ அண்ணாவுடைய படம் தேர்வு செய்து அவர் சேர்த்த உடனே ஒரே கல்ல 2 மாங்காய். என்ன, ஒன்று கிழிக்க முடியாத நிலைமை உருவாக்கிட்டாரு, இன்னொன்று அண்ணாவுடைய வாரிசு தான் அப்படின்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய. இப்படி ஒவ்வொரு கட்சியோட கொடிக்கும் ஒரு வரலாறு இருக்கு. நண்பர் சொன்ன மாதிரி இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கட்சிகளுக்கு அந்த ஊர்ல கொடியேற்ற உரிமை மறுக்கப்படுது. அது ஒரு நீண்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் சாத்தியமா இருக்கு. ஏன்னா உண்மையில இந்திய கிராமங்கள்ல கொடி என்பது ஒரு உணர்வின் வெளிப்பாடு என அதுல ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் இன்னும் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றன. என இது ஒரு தொடர் போராட்டமா தான் இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். தொடர் போராட்டமா தான் இருக்கும். அந்த கட்டுரையில 2வது வரி இருக்கு, அதுக்கு வரலாம். நீங்க கொடி உணர்வின் வெளிப்பாடு அப்படின்னு சொன்னீங்க. கொடியினுடைய டிசைனுக்கு பின்னாடியும் அதே மாதிரி ஏராளமான உணர்வுகள் இருக்கு. அந்த உணர்வுகளை எல்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த கொடியை நாங்கள் வடிவமைத்தோம் அப்படிங்கிற வரலாற்றை கட்சியில புதிதாக சேர்ந்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதோ அல்லது அவர்களுக்கு அது போன்ற வகுப்புகள் எடுப்பதோ பயிற்சி பட்டறைகள் நடத்துவதோ போன்ற விஷயங்களை அரசியல் கட்சிகள் செய்துட்டு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி இல்லை என்பதுதான் பெரும்பாலான நிலைமை. சொல்ல போனா பாருங்களேன், சிகப்பு என்பது இன்னைக்கு நிறைய கட்சிகளோட கொடிகள்ல பாக்குறோம். சிகப்பு என்பது ஒரு உன்னதமான நிறம், என ஒரு புரட்சியை அடையாளப்படுத்தக்கூடிய நிறம், ஒரு சமதர்ம சமுதாயம் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த செய்தியை சொல்லக்கூடிய ஒரு நிறம். அது எத்தனை பேருக்கு தெரியும்? அல்ல அந்த கொடியை பார்க்கும்போது அப்படியே நினைக்கிறாங்க ஒரே விஷயம்தான், தன்னுடைய தலைவர் அல்லது தனக்கு மேல உள்ள மாவட்ட செயலாளர் இவர்களுக்காக ஒரு அடியாள் கூட்டம் மாதிரி தான் உருவாக்கி இருக்கிறாங்களோ ஒழிய அவங்களை அரசியல் படுத்தி விழிப்புணர்வை உருவாக்கி இந்த நிறம் இந்த அர்த்தத்தை சொல்லுது என்று ஒரு விழிப்புணர்வு உருவாக்குற நிலைமை இன்றைக்கு இல்லை. அதெல்லாம் வரணும் அப்படிங்கிறது நம்முடைய ஆர்வம், கனவுன்னு சொல்லலாம். கட்சி, கொடி, இதனுடைய வரலாறு
இது போன்ற தகவல்களை கொடுத்து அரசியல்படுத்துவதற்கு பதிலாக பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தங்கள் தலைவரிடத்துல ஒரு சக்தி இருக்கு, ஒரு ஆற்றல் இருக்கு, அது மந்திர சக்தியோ வேறு ஆற்றலோ, அதை வைத்து அவர் அனைத்து விஷயங்களையும் செய்து முடித்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்ட்டை டெவலப் பண்ற அந்த மாதிரி ஒரு தனிநபரை சுத்தி ஒரு கட்சியை கட்டுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த கார்ப்பரேட் பாலிடிக்ஸ்ல அப்படி ஒரு நிலை வந்துருச்சு. ஆனா ஒவ்வொரு கட்சியும் கார்ப்பரேட் பாலிடிக்ஸ்ல தான் வந்ததா, ஃபியூடல் பாலிடிக்ஸ்லயும் அதுதான் யதார்த்தம். இப்ப எங்கள் கட்சியை கட்டமைக்கும் போதே எங்கள் தலைவர் கொடியை அவர் கையாலே வடிவமைச்சார். நட்சத்திரம் வடிவமைச்சு, கொடிக்கு நடுவில் நட்சத்திரம் வடிவமைத்து, அதாவது நீலம் சிவப்பு, அம்பேத்கரியத்தையும் இடதுசாரி சிந்தனையையும் வெளிப்படுத்துவது என்கிற அந்த கோணத்துல நீலம் சிவப்பை வைத்து நட்சத்திரத்தை வைத்து ஒவ்வொரு முனைக்கும் ஒவ்வொரு கொள்கை வரையறுத்தார். வல்லாதிக்கு எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை என்று ஒரு 5 முழக்கங்களை முன்வைத்து இதை சாத்தியப்படுத்துவதற்குத்தான் இந்த இயக்கம் என்று சொல்லிதான் அதை கொண்டு போய் அது கொடியை வைத்தே பேசுவார். கூட்டங்கள் எல்லாம் கொடியை வைத்தே கொள்கையை பேசுவார். கொடி எப்படி வரையறுக்கப்பட்டிருக்கிறது, என்ன கொள்கையின்பால் நாம களத்திற்கு வந்திருக்கிறோம்னு அதை விளக்கி தொண்டர்கள்ட்ட பேசி அந்த அடிப்படையில் அந்த உணர்வோடு தான் தொண்டர்கள் வார்க்கப்பட்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கத்திலேயும் அது போன்ற கொடிக்கு என்று ஒரு வரலாறு இருக்கும், கொடிக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடிப்படையில தான் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வேற சில கட்சிகள் வந்ததுனால சில அதுக்கு என்ன பொருள்ல கொடி வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஏதோ இதுவரைக்கும் இல்லாத கலர்ல ஒரு கலர், இந்த கலர் அந்த கட்சியில இருக்கு, அந்த கலர் இந்த கட்சியில இருக்கு, இதுல எதுலையும் சேராத ஒரு வண்ணத்தை சேர்த்து ஒரு கொடியை போடுறது என்கிற அடிப்படையிலும் பல கொடிகள் வந்திருக்குது. ஆனா கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கங்கள் கொள்கை அடிப்படையிலேயே கொடியை வடிவமைத்திருக்கிறார்கள், கொள்கையும் வடிவமைத்திருக்கிறார்கள். நீங்க சொல்ற மாதிரி கட்சிகள் இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்க அதுதான் சொல்றேன். இப்ப எங்கள் கட்சி எங்க கட்சி தான் பேச முடியும், மற்ற கட்சியை சொல்ல முடியாது. இல்ல நீங்க அதுல இல்லாத கலர்கள் எல்லாம் சேர்த்தாங்கன்னு சொல்லி கலர்களை சேர்த்தாங்களான்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. ஒருவேளை நீங்க ஒரு கட்சியை மனசுல நினைச்சிட்டு பேசியிருந்தீங்கன்னா அந்த கட்சி கூட பெரியார், அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் மூவருடைய தத்துவங்களையும் ஏற்றுக்கொண்ட கட்சியாக அதற்கு தகுந்த நிறங்களோட கட்சி கொடியை வடிவமைத்தார்கள் அப்படிங்கறது இந்த செய்திக்குள்ளேயே இருக்கு. செயல்பாடுதான் அடுத்தாப்புல அதை பத்தி பேசலாம், செயல்பாடை பத்தி பேசலாம். நீங்க கட்சி கொடிகளை கையில வச்சுட்டு தொண்டர்களிடத்திலையும் மக்களிடத்திலையும் பல வரலாறுகளை சொல்லி பேசிய எல்லா தலைவர்களும் அல்லது மிக பெரும்பான்மையான தலைவர்கள் கடைசியில தங்களை சுற்றி தான் அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்களே தவிர கோட்பாட்டு அளவில் அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியல. அதனால கொடி அல்லது கட்சியினுடைய திட்டம் இதற்கும் அன்றாட நடைமுறைக்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி பெரும்பாலான அரசியல் கட்சிகளுக்குள்ள வந்துடுச்சுங்கிறத பார்க்க முடியுது. இல்ல உண்மைதான், அதை மறுக்க முடியாது. ஆனா இன்னும் கொள்கை அடிப்படையில் கொள்கையை சொல்லி மக்களை அணி திரட்டக்கூடிய கட்சிகள் களத்தில் நின்று கொண்டுதான் இருக்கிறோம். தனி மனிதர் பாத்திரத்தை நம்ம தவிர்த்து விட முடியாது. அந்த கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய அந்த தனி மனித அடையாளம் என்பது தூக்கி நிறுத்தப்படும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அது வெறுமனே அந்த தனி மனிதரோடு சுருங்கி போகும்போதுதான் பிரச்சனை ஆகுது. அது தாண்டி எதுவும் கொள்கையே கிராஸ் ரூட்ல போகல, எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டோமோ அந்த அடிப்படையே இல்லைன்னா தான் அங்க கேள்வி வரும். இப்ப எங்கள் கட்சியில எங்கள் தலைவர் ஒரு மிகப்பெரிய ஐக்கான் தான், அதுல மாற்று கருத்து இல்ல, ஒரு அடையாளம் தான். அவர் தூக்கி நிறுத்தப்படுகிறார் மாற்று கருத்து இல்ல. ஆனால் அவர் சொல்லுகிற அந்த அம்பேத்கரியம் என்கிற கோட்பாடும் கிராஸ் ரூட்ல போயிருக்குது. இன்னைக்கு அம்பேத்கர் அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப மாநாடு நடக்குது, மாநாட்டுல அம்பேத்கர் என்கிற பெயரை சொல்லும் போதெல்லாம் ஆரவாரம் இருக்குது தொண்டர்கள்ட்ட. எங்கள் தலைவர் பெயரை சொல்லும் போது ஆரவாரம் இருக்குது. அப்போ அம்பேத்கர் என்பது அவர் ஒரு தனி மனிதர் இல்ல, அவர் ஒரு கொள்கை அடையாளமாகத்தான் அந்த தொண்டர்கள் பார்க்கிறாங்க. அவர் அம்பேத்கரை யாரும் பார்த்ததில்ல. அப்ப அம்பேத்கருக்கு அவ்வளவு ஆரவாரம் செய்கிறார்கள்னா அது அம்பேத்கரியம் என்கிற கொள்கைக்கு கிடைத்திருக்கிற வெற்றியா தான் பார்க்கிறோம். அப்ப அந்த இசம் போய் சேர்ந்திருக்கிறது, அந்த தத்துவம் போய் கிராஸ் ரூட்ல சேர்ந்திருக்குது. அம்பேத்கர் இதெல்லாம் நமக்கு செஞ்சார், அம்பேத்கர் இதெல்லாம் நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார், அம்பேத்கர் என்னென்ன போராட்டங்களை எல்லாம் நடத்தினார் என்பது அந்த தொண்டர்களுக்கு புரிய போய் தான் அவர்கள் அம்பேத்கர் பெயரை கேட்டவுடன் ஆரவாரம் செய்கிறார்கள். அப்ப அந்த கொள்கை போய் சேர்ந்திருக்குங்கிறத நம்ம அதுல புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான், அதாவது மக்களா தலைவரா அப்படிங்கும்போது தலைவருக்கு ஒரு பாத்திரம் இருக்கு. ஏன்னா மக்கள் தான் நிரந்தரமா வரலாற்றை இழுத்துட்டு போறவங்க. ஆனா குறிப்பிட்ட கட்டத்துல தலைவர்களுடைய பாத்திரம் மற்றதெல்லாம் மறைச்சிருது. நண்பர் சொன்ன மாதிரி ஒரு தலைவரை ஐக்கானா பாக்குறதுங்கிறது எந்த அளவுக்குன்னு போகும்போது நிறைய இடங்கள்ல என்ன இன்றைய சூழல்ல அரசியல் படுத்துறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தோட முடிஞ்சிருது. ஏன்னா சில முன்னணி தொண்டர்களுக்கு தெரியலாம், ஆனா கீழே போகும்போது
வெறும் ஆரவார கூச்சல்லாம் கடைசியில் போய் நிக்குது ஒரு சில இயக்கங்களை தவிர. ஏன்னா ஒட்டுமொத்த நோக்கம் அப்படிங்கிறது அதிகாரத்தை கைப்பற்றுவதுங்கிறது ஆயிடுது. அவ்வளவுதான் அடிப்படை கொள்கை. இன்னைக்கு என்ன, அடுத்த தேர்தலில் ஜெயிச்சாகணும், எவ்வளவு நம்பர்ஸ், இதுதான் தீர்மானிக்கும். அதுக்காக யாரோட கூட்டணி சேரு, என்னத்தை செய்ய, ஜெயிச்சிடணும், இப்படிங்கிறதா இன்றைய ஒரு அரசியலா கடைசியில் சுருங்கி போயிடுது. இதை தாண்டி ஒரு உயர்ந்த நோக்கங்களுக்கான ஒரு போராட்டம் அப்படிங்கறதெல்லாம் அதுல எந்த அளவுக்கு தீவிரம் காட்டப்படுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் சில இயக்கங்களை தவிர. ஏன்னா இது ஒரு தொடர் சிக்கல், தொடர் போராட்டம். ஏன்னா இது நீங்க மட்டும் இல்ல, பலரும் சேர்ந்து ஜெயிச்சு காட்ட வேண்டிய ஒரு சூழல் போது பல காம்ப்ரமைஸ் இந்த சமரசங்கள் ஒரு கட்டத்துல பல விஷயங்களை நீர்த்து போக வச்சிருது, கொள்கைகளை நீர்த்து போக வச்சு கடைசியில தலைவர்களுடைய முகங்கள் தான் முன்னுக்கு நிற்குது. இல்ல கட்சியினுடைய திட்டம், அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் அப்படிங்கிறது தானே ஒரு பாதையாக இருக்க முடியும். ஆனா இப்ப அந்த அதிகாரத்தை வெல்வதற்காக சமரசங்கள், தேர்தல் கூட்டணி சமரசங்கள் அப்படின்னு போயிட்டு இந்த 2வது பகுதி மட்டுமே முழு நேர வேலையாக மாறிடுச்சு. முதல் பகுதிகள் எல்லாம் கட்சி திட்டம் மற்ற எல்லா விஷயங்களும் ஒதுக்கி வைக்கப்பட்டு இந்த 2வது தேர்தலை ஒட்டிய செயல்பாடு இதை மட்டுமே முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள், எல்லாரும் கொள்கைகளை மறந்தார்கள் அப்படின்னு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பொருள் உள்ளதா பொருள் இல்லாததா? பொருள் உள்ளதுதான். பொருள் உள்ளது. அதுவும் குறிப்பாக தேர்தல் காலகட்டத்தில் வேற எதுவுமே முன்னுக்கு வரதில்லை. ஏன்னா எப்படியாவது குறிப்பிட்ட சீட் வந்தாதான் அவங்க தாக்கு பிடிக்க முடியும். அது இன்னொரு ஒரு சேலஞ்ச். ஏன்னா கட்டாயம் குறிப்பிட்ட சீட் இருந்தாதான் அவங்க அரசியல் கட்சியா அங்கீகாரம் பெற முடியும் போது யாரோடாவது கூட்டு வச்சு என்ன காம்ப்ரமைஸா பண்ணி எதையாவது மக்களை ஏமாத்தியாவது ஜெயிச்சிடணும், ஜெயிச்சுட்டு அப்புறம் பாத்துக்கலாம், இப்படிங்கிற ஒரு நிர்பந்தங்கள் இருக்கு. இதனாலே கொள்கை சார்ந்த கட்சிகளும் கூட தேர்தல் நேரத்தில் பல சமரசங்கள் செய்தாக வேண்டிய ஒரு கட்டாய சூழல். அதுதான் இன்றைய தமிழக அரசியலுடைய யதார்த்த நிலை. நீங்க அந்த 2வது வரி பேச கொடிகளின் வரலாறு பத்தி, கொடிகளை ஏற்றி இந்த செய்தி கட்டுரையில் இருக்கக்கூடிய 2வது வரி, கொடிகளை ஏற்றிய உடனேயே நாம அந்த உணர்வுகளை மறந்து விடுகிறோம் அப்படின்னு வருது. உண்மைதான். அதாவது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தலைவரை அடையாளப்படுத்தி கொடியை அமைத்திருக்கிறார்கள், கொள்கையை வடிவமைத்திருக்கிறார்கள். இப்ப திமுக அண்ணாவை முன்னிறுத்தி செய்யப்பட்டிருக்கிற இயக்கம். அதிமுக அண்ணாவை முன்னிறுத்தினாலும் அது எம்ஜிஆரை முன்னிறுத்தி போய்கொண்டிருக்கிற இயக்கம். எனவே எம்ஜிஆருடைய சிந்தனை போக்கு என்னவோ அதற்கு ஏற்ப அந்த இயக்கம் போய்கொண்டிருக்கிறது. திமுக பெரும்பாலும் அண்ணாவின் சிந்தனை போக்கு ஏற்ப போய்கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பேத்கரை முன்னிறுத்தி அவருடைய சிந்தனை போக்குக்கு ஏற்ப தன்னுடைய பயணத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இதுல எந்த தலைவர்களை முன்னிறுத்தி ஒரு இயக்கம் கட்டப்பட்டுகிறதோ அந்த இயக்கம் அதற்கு நேர் முரணான ஒரு நிலை எடுத்ததுன்னா அது பாமக தான். இன்னைக்கு நீங்க பெரியாரை, கார்ல் மார்க்ஸை, அம்பேத்கரை 3 பேரையும் முன்னிறுத்தி தான் தைலாபுரம் தோட்டத்திலும் சிலை வைத்திருக்கிறார்கள், கொள்கையை வடிவமைத்திருக்கிறார்கள், எல்லாத்தையும் செஞ்சுட்டு நேர் எதிரான நிலைப்பாட களத்துல பார்க்கிறோம். அதுதான் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ அதுல பெரியாரும் இல்லை, இன்றைக்கு கார்ல் மார்க்ஸும் இல்லை, அம்பேத்கரும் இல்லை. இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு மோசமான எதிர்நிலை எடுத்து அந்த கட்சி போயிருக்காது. ஆனா அந்த தலைவர்களுடைய சிந்தனை போக்குக்கும் கொள்கைக்கும் நேர் எதிரான செயல்பாட்டை செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இப்படி நேர் எதிர்நிலைக்கு எந்த கட்சியும் போனதா எனக்கு தெரியல. எம்ஜிஆருடைய நேர் எதிர்நிலைக்கு அதிமுக கூட போயிடல, அண்ணாவுடைய நேர் எதிர்நிலைக்கு திமுக கூட போயிடல. சில சமரசங்கள் இருக்கலாம், ஆனா நேர் எதிர்நிலை. பெரியார் என்ன சாதி ஒழிப்ப பேசுறாரு, பாமக சாதியை முன்னிறுத்தி ஒரு மிக தீவிரமான ஒரு சமூகத்தையே தனிமைப்படுத்தி ஒட்டுமொத்த சமூகத்தை அணிதிரட்டக்கூடிய காட்சியை தமிழ்நாட்டில் செஞ்சதை பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த அடிப்படையில பார்க்கிறதா அந்த ஒரு கட்சியை தான் நம்ம சொல்ல முடியும். இந்த அவர்கள் வடிவமைத்த கொள்கைக்கு அவர்களே எதிராக போனது அப்படின்னு சொல்றது, நேர் எதிராக போனது. மற்ற கட்சிகள்ல சில சமரசங்கள் இருக்கலாம், ஆனா நேர் எதிராக எந்த கட்சியும் அந்த தலைவர்களுடைய வழித்தடத்திலிருந்து நேர் எதிர்நிலைக்கு போனது. நீங்க சில சமரசங்கள்ங்கிற 2-3 சொற்களுக்கு பின்னால நேர் எதிராக போன வரலாறையும் உள்ளடக்கிடுறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் நீங்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் சொல்றீங்க. மற்ற கட்சிகள் நேர் எதிராக போனாலும் அதை சில சமரசங்கள் அப்படிங்கிற சொற்களுக்கு சமரசங்கள் ஆரம்பிச்சிட்டாலே ஏதாவது ஒரு கட்டத்துல எல்லாரோடையும் சமரசம் ஆயிடுது. ஏன்னா இதே விடுதலை சிறுத்தைகள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல பாமகவோட சமரசம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை பாக்குறோம். ஏன்னா நான் அதனால பாமகவை மட்டும் தனிமைப்படுத்தி சொல்வதை விட இதுல ஒரு ஒட்டுமொத்த ஒரு பார்வை. ஏன்னா தமிழக அரசியல்ல கொள்கை சார்ந்த விவாதங்கள், ஏன்னா அதை கீழ்மட்டம் வரை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு
இயக்கம் பெருசா மாறணும். அப்படி மாறும்போது தான் ஒரு ஆக்கப்பூர்வ சிந்தனைகள் வரும். சமரசம் ஆரம்பிச்சாச்சுன்னா எந்த கட்சியோட யாரும் போகலாம், அல்லது எந்த ஒரு தவறான யதார்த்த சூழலையும் அங்கீகரிச்சுட்டு போகலாம். ஏன்னா மிக கொடூரமான செயல்களை கூட கண்டுக்காம விட்டுறலாம், கமெண்ட் பண்ணாம விட்டுறலாம். ஏன்னா இந்த சமரசங்கள் ஒரு மோசமான விளைவுக்கு தான் போகும். அதனால டோட்டல் ட்ரெண்டே மாற்றணும். ஏன்னா எல்லா அரசியல் தலைவர்கள்ட்டையும் அப்படி ஒரு நேர்மையான ஒரு பார்வையை கொண்டு வரணும்னா அது வந்து இந்திய ஊடகங்கள் முக்கிய பங்கெடுத்து என்ன ஒரு ஆக்கப்பூர்வ விவாதங்கள், கொள்கை சார்ந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்தா தான் அது சாத்தியமாகும். அதாவது விடுதலை சிறுத்தைகள் பாமகவோட போனது, விடுதலை சிறுத்தைகள் பாமகவோட இணங்கி இருந்தது வந்து அம்பேத்கர் கொள்கைக்கு எதிரானதல்ல. அதுவும் அம்பேத்கர் இயத்தினுடைய ஒரு பகுதி தான். ஒரு மைய நீரோட்டத்தில் ஒரு நல்லிணக்கத்திற்காக சில நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது ஒரு பகுதி தான். அதுல தான் நம்ம அன்னைக்கு அந்த நடவடிக்கையை மேற்கொண்டோம். அதனால வட மாவட்டங்கள்ல எவ்வளவோ நல்லிணக்கம் இருந்ததையும் பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கிறது போன்ற ஒரு மோதலோ மிகப்பெரிய வன்முறைகளோ எதுவுமே இல்லாத அந்த விசிகாவும் பாமகவும் இணைந்திருந்த காலத்துல வந்து அவ்வளவு அடித்தட்டு மக்கள் ஒரு இணக்கத்தோடு வாழ்ந்த காட்சியை பார்க்கிறோம். வெறும் தலைவர்களுடனான இணைப்பு மட்டுமல்ல, வெறும் கட்சியினுடனான இணைப்பும் இல்ல, சமூகங்களுடனான இணைப்பா தான் நம்ம அதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அது சாத்தியமும் ஆச்சு. அதையும் யார் முறியடித்தது, அதையும் யார் இடையூறு செய்ததுங்கிறத வச்சுதான் நாம அந்த கட்சியை குற்றம் சாட்டுறோம். நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு தரப்பை மட்டுமே குற்றம் சாட்ட முடியுமா? வெளிப்படையாக தெரிந்தது, நம்ம வெளிப்படையா தெரிந்தது, விவாதிக்கப்பட்ட விஷயத்தை தானே பேச முடியும். அவங்களை மட்டுமே குற்றம் சாட்டி வந்து அப்படி நான் சொல்ல வரல. வெளிப்படையாக அவருடைய நடவடிக்கை அதற்கு சாட்சியா இருக்குது. நீங்க தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு அவங்க தானே ஏற்படுத்தினாங்க. தலித்கள் கூட்டமைப்பை எங்கள் கட்சி ஏற்படுத்தலையா? இல்ல, அதான் பாமகவிடம் சில அருமையான கொள்கைகள் இருக்கு. இன்னைக்கு அவங்க முன்வைக்கக்கூடிய சில பசுமை திட்டங்கள், விவசாயிகளுக்கான திட்டங்கள் உண்மையிலே வரவேற்கத்தக்கவை. விடுதலை சிறுத்தைகளோடு அவங்க இருந்த கட்டத்தில் உண்மையிலே சமூக நல்லிணக்கத்துக்கு நல்ல வேலையை செஞ்சாங்க. அந்த ட்ரெண்டை அங்கீகரிங்க, அந்த ட்ரெண்டை தூக்கி விடுங்க, இல்லையா நெகட்டிவ் ட்ரெண்ட் கீழே போட்டோம். அதுக்கு தான் நாங்க முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சி பலனளிக்காம போயிருச்சு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.